செகண்ட் சாப்டர். செகண்ட் கொரிந்தியன்ஸ் செகண்ட் சாப்டர். ஃபர்ஸ்ட் சாப்டர் முடிச்சிட்டோம்ல. ஓகே, செகண்ட் சாப்டர் போறோம். எஸ், தேங்க்யூ அண்ணா. ஸோ செகண்ட் கொரிந்தியன்ஸ் செகண்ட் சாப்டர். தேங்க்யூ அண்ணா ஃபார் யுவர் ரிமைண்டர். ரைட், ஓகே. ஸோ எல்லாம் எடுத்துக்கங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம், அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி 2 கொரிந்தியர் வந்து கம்ப்ளீட்டா இட்ஸ் an autobiography ஆஃப் பால். பவுல் தன்னுடைய அப்பாசல்ஷிப்பை டவுட் பண்ண, கொஸ்டின் பண்ணவங்களுக்கு எழுதின ஒரு ஆட்டோபயோகிராஃபி. தன்னுடைய வாழ்க்கையின் ஊழிய அழைப்பும், ஊழியத்துல ஊழியம்னா என்ன, ஊழியக்காரவங்கன்னா எப்படி இருக்கணும், அதற்கு தேவன் செய்த காரியங்கள், இதெல்லாம் சரியா. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஜோம் பண்ணி ஆரம்பிச்சிருவோமா? ஸ்டார்ட் வித் தி வேர்ட் ஆஃப் பிரேயர். தேங்க்யூ ஃபார் ஃப்ரெண்ட்ஸ் who have joined and வாங்க மதன் பிரதர், மதன் தாவீது பிரதர், ஆஃப்டர் லாங் டைம். தேங்க்யூ, வெல்கம். வாங்க, குட் டு see you. கிரேட், ரொம்ப சந்தோஷம். ஓகே, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். சின்ன ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும். உடைய வேதத்துக்கு முன்பாக நாங்கள் வரும் பொழுது என்னுடைய பலவீனங்கள், இயலாமைகளை உணர்கிறோம். இது எவ்வளவு பெரிய தேவன், அனாதியா என்றென்றைக்கும் தேவனாயிருக்கிறீர். ஆனால் நாங்களோ அழிந்து போகிறவர்கள், மாறி போகிறவர்கள், வழுவி போகிறவர்கள். நீரோ மாறாதவர், நிலையானவர் என்பதை எங்களுக்கு அடிக்கடி உடைய வசனங்களின் மூலமாக வலியுறுத்தி, உண்மையே சார்ந்து உடைய பலத்தை, ஞானத்தை சார்ந்து வாழ வேண்டும் என்கிற இந்த உணர்வை தருகிறபடியாக நன்றி அப்பா. உண்மை அல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்பதை ஒத்துக்கொண்டு இந்த இரவு வேளையில நாங்கள் எல்லாரும் இணைந்து மூல பாஷையில, விசேஷமாக 2 கொரிந்தியர் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை வெகுண்டு கொரிந்து சபை, தன்னாலே வளர்க்கப்பட்ட ஜனங்கள், அவரையே குறை கூறி சந்தேகப்படும் பொழுது, கேள்வி கேட்கும் பொழுது, ஆண்டவரே அவருடைய அழைப்பை பற்றி தெளிவாக, ரொம்ப பர்சனலாக எழுதுகிற இந்த கடிதத்திலே நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற காரியங்களை எங்களை கற்றுத்தாரும். Teach us, Lord, that we may be taught. அது மாத்திரமல்ல, எங்களுடைய வாழ்க்கையில ஊழியத்திலும் இது அபியாசப்படுத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆர்வமாய் ஒவ்வொரு வாரமும் கலந்து கொள்கிற பிள்ளைகளுக்காய் இந்த நேரத்தை கருத்தில் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. எந்த இன்டர்நெட் ப்ராப்ளம் வராதபடிக்கு நாங்கள் ஆண்டவரே எவ்வளவு வசனங்கள் எங்களால் 8 மணிக்குள்ள பார்க்க முடியுமோ அவ்வளவு பார்க்க நீர் எங்களுக்கு ஞானத்திற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் போலாம். எக்ரீனா, இந்த கிரீனாங்கிற வேர்டு வந்தாலே ஜட்ஜுன்னு அர்த்தம். கிரீட்டேஸ் அப்படின்னா ஜட்ஜு, கிரீனோ அப்படின்னா வெர்பு, ஐ ஜட்ஜ். எக்ரீனான்னு வந்துட்டாலே எப்சலான் முன்னாடி வந்தா அது வந்து அந்த வெர்பு வந்து ஏரிஸ்ட். கீழே போட்டிருக்கு பாத்தீங்களா, வீன்னு, அது சும்மா சொல்றேன். வீனா வெர்பு, ஏனா ஏரிஸ்ட். சரிங்களா? அந்த 1 ஏங்கிறது ஃபர்ஸ்ட் ஏரிஸ்ட். சரியா? கிரீக் கிராமர் தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ஏரிஸ்ட்னா இடி சேர்ந்ததுன்னா அது பேர் ஃபர்ஸ்ட் ஏரிஸ்ட். சரியா? ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர். இதெல்லாம் வந்து கிராமட்டிக்கல் நுவான்சஸ், பட் சும்மா சொல்றேன். ஐ ஜட்ஜ். நான் என்ன பண்றேன், நான் வந்து முடிவு நியாயம் இருக்கிறேன், இல்லைன்னா ஐ மேட் ஆஃப் மை மைண்ட், எனக்குள்ள கார் ஃபார் எமௌட்டம். இது பர்சனல் ப்ரொனவுன். சரியா? ரிஃப்ளெக்சிவ் ப்ரொனவுன். விதின் மை செல்ஃப், நான் எனக்குள்ள என்ன பண்றேன், ஐ மேட் ஆஃப் மை மைண்ட் மை செல்ஃப். எதுக்கு? திஸ், இதை பத்தி. எதை பத்தி? டோ மே பாலின், மறுபடியும் வேண்டாம். மேனா நாட்டு, பாலின்னா அகைன், மறுபடியும் வேண்டான்னு நான் என் மைண்ட்ல முடிவு பண்ணிட்டேன். ஓகே, நானே என் மைண்ட்ல முடிவு பண்ணிட்டேன். என்ன முடிவு பண்ண? திருப்பியும் என் லூப்பே, லூப்பேனா கிரீஃப், சரியா, சாரோ, உங்களை மறுபடியும் நான் துக்கப்படுத்த வர விரும்பல. பாருங்க, லூப்பே பிராஸ் ஹூமாஸ் எல்தைன், அந்த எயின் வந்தாலே இன்ஃபினிட்டிவ் வெர்பு, 2 + வெர்பு. ஓகே, எல்தைன், டு கம். அப்ப டு கம் டு யூ இன் கிரீஃப். புரிந்து விசுவாசிகளே, நான் உங்கள்கிட்ட
வரணும். சரியா? ஆனா மறுபடியும் நான் வருவேன். கட்டாயம் உங்கள பார்க்க வருவேன். சில பேர் இருமாப்பா சொல்றீங்க. பவுல்லாம் வரமாட்டான்டா அப்படின்னு. இல்ல நான் வருவேன். ஆனா வரும்போது மறுபடியும் நான் துக்கத்தோட வர விரும்பல அப்படின்னு என் மனசுல முடிவு பண்ணிட்டேன். ஐ ஹவ் மேட் அப் மை மைண்ட் நாட் டு மேக் ஓகே அகைன் இல்லைன்னா அனதர் பெயின்ஃபுல் விசிட். பெயின்ஃபுல்னா என்னது? ரொம்ப வருத்தத்தோட சரியா? உங்கள்கிட்ட நான் வரக்கூடாது. ஏன்? ஏற்கனவே நான் கடிதம் எழுதி நீங்களாம் பெயின் ஆயிட்டீங்க. உங்களுக்கு வலிச்சுது. ஏன்? நான் தான் விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா எழுதினேன்ல. அதுல சில பேருக்கு ரொம்ப கவலை வந்துருச்சு. சரியா? கோச்சுக்கிட்டீங்க. இல்லாட்டினா பவுல் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இல்லைன்னா பவுல் என்ன இப்படி எழுதுறாரு? அதனால திருப்பியும் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வரும்போது மறுபடியும் உங்கள பாவங்கள்ல பார்க்க விரும்பலப்பா. அதே பிரிவினை, விபச்சாரம், சரியா? கோர்ட்டு கேஸ். ஆனா பார்க்க விரும்பலப்பா. திருப்பியும் வரும்போது எனக்கு வருத்தத்தை உண்டாக்காதீங்கப்பா. இதுதான் இதோடைய பர்பஸ். எங்க வாசிங்க. 1வது வசனத்தை வாசிங்க யாராவது. 2வது போறதுக்கு முன்னாடி. நான் துக்கத்துடனே உங்களிடத்தில் மறுபடியும் வராதபடிக்கு எனக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டேன். ஏன்னா உங்களுக்கு தெரியும். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரிதான். கொரிந்து விசுவாசிகள் துக்கப்பட்டிருக்காங்க. என்ன துக்கம்? உங்களுக்கு தெரியும். அவங்க பண்ண பாவத்தெல்லாம் பவுல் இதுக்காகவே ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். நம்ம 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். விபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாதுன்னு எழுதினையா அவங்களுக்கு. ஏற்கனவே ஒரு நிருபத்துல எழுதுனேன்னு சொல்லி. உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 4 நிருபங்கள் எழுதி 2 நிருபங்கள் நமக்கு இல்ல. பாக்கி 2 நிருபங்கள் தான் இப்ப நம்ம கையில வச்சிருக்கோம். சரியா? அப்ப இந்த ஸ்ட்ரெஸ் இந்த பெயின் என்னன்னு சொல்றாங்கன்னா the sorrow here is emotional and spiritual stressங்கிறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. emotional and spiritual stress. இதோட நான் வரக்கூடாது. I decided this for my own sake அப்படின்னு சரிங்களா? இப்ப 2வது வசனம் போலாமா? We'll go to verse 2. இப்ப ஒரு வேலை இது கண்டிஷன். ஒரு வேலை நான் எகோ ஓகே நான் லூப்போ திருப்பி அந்த லூப்போ கிரீஃப் வருது பாருங்க. சாரி டு மேக் சாரி. ஒருவேளை நான் உங்களை வருத்தப்படுத்தி இருந்தானா மறுபடியும் ஓகே இஃப் ஐ கிரீவ் யூ அகைன் சரியா? உமாஸ் காய் இஃப் ஐ காஸ் யூ. இதுக்கு வந்து கிரீவுக்கு வந்து பெயின் சொல்லலாம், சாரோ சொல்லலாம். சரியா? இங்க வெர்பா வருது. நான் ஒருவேளை நான் உங்களை இப்படி வருத்தப்படுத்தி இருந்தேன்னா இயூ ஃப்ரைனோன் இயூ ஃப்ரைனோன்னா டு மேக் ஹாப்பி, டு மேக் ஜாய்ஃபுல். என்ன சொல்றாரு? ஜாய்ஃபுல்ங்கிறார். என்ன ஜாய்ஃபுல்? இந்த சென்டென்ஸை ஃபுல்லா படிச்சாதான் புரியும். ஓ யூ ஃப்ரைனை மீ என்ன மீனா என்ன ஓகே சந்தோஷப்படுத்துறது. சரியா? சந்தோஷப்படுத்துறது. என்ன சந்தோஷப்படுத்துறது? who is gladdening me. சரியா? who is there to make me glad. யார் என்ன சந்தோஷப்படுத்துவா? அப்படியே அந்த பெயினுக்கு ஆப்போசிட் வந்து glad. சரியா? யூ ஃப்ரைனோ. அந்த இதுக்கு முன்னாடி ரூ பெயின் பார்த்தோம்ல, அதுக்கு ஆப்போசிட் வேர்டு தான். அதுவும் வருது பாருங்க. gladden me. எப்ப ஒருவேளை நான் உங்களுக்கு வருத்தத்தை உண்டாக்கினா என்னை எப்படி சந்தோஷப்படுத்துவீங்க? யார் சந்தோஷப்படுத்துவா? who is there? அது யாரு? நீங்க தான் சந்தோஷப்படுத்தணும். இஃப் நாட் இல்லைன்னா ஹோ லூப்போமெனோஸ் பீயிங் கிரீவ்டு பை மீ. என்னால நீங்க வருத்தப்பட்டீங்கல்ல, நீங்க தான்ப்பா என்ன சந்தோஷப்படுத்தணும். ஏங்க அதாவது இந்த லிட்டரரி ஸ்டைல புரிஞ்சுக்கணும்னா பவுல் நேராவும் சரி மறைமுகமாவும் சொல்றாரு, தயவு செய்து என்னை வருத்தப்படுத்துற மாதிரி சரிங்களா? மறுபடியும் உங்க பாவங்கள்ல கார்னல் நேச்சர்ல பிரிவினை பார்த்தோமா? உலக ஞானம் பார்த்தோமா? 5வது அதிகாரம் விபச்சாரம் பார்த்தோமா? 6வது அதிகாரம் என்ன பார்த்தோம்? லா கேசஸ் லா சூட் பார்த்தோமா? 7வது 8 விக்கிரங்களுக்கு பணிக்கப்பட்டது, திருமண காரியங்கள், குடும்ப காரியங்கள், இதுல எல்லாத்துலயும் அதே மாதிரி வரங்களை குறித்த பிரச்சனை ஒண்ணு கொஞ்சம் நம்ம தெளிவா பார்த்தோம். வரங்களை வச்சுக்கிட்டு அந்நிய பாஷையை வச்சுட்டு தீர்க்க தரிசனம் வச்சுட்டு உள்ள குழப்பங்கள். எப்பா இதெல்லாம் நான் வந்தேன்னா நீங்க மாறி இருந்தீங்கன்னா நீங்க தானப்பா என்ன சந்தோஷப்படுத்தணும். எப்படி? மனம் திரும்பி
நீங்க சந்தோஷப்படுத்தணும். நீங்க தானே ஆங்கிலத்துல if I cause you pain, ஒருவேளை நான் உங்களை நான் துக்கப்படுத்தியிருந்தேன்னா, who is there to make me glad? என்னை யார் சந்தோஷப்படுத்துவா? But the one whom I have pained, whom I have grieved. நான் யாரை கிரீவ் பண்ணணும், பெயின் பண்ணணும், அவங்க தான் என்னை சந்தோஷப்படுத்தணும். எப்படி? மனம் திரும்பி, பாவத்துல இருந்து மனம் திரும்பி நல்ல வாழ்க்கை வாழ்ந்து என்ன சந்தோஷப்படுத்தும். அததான் 2வது வசனத்துல ஒரு சொல்ல வரும். வாசிக்கிறீங்களா? பேப்டிஸ்ட் 3 காட்டுங்க. யாராவது 2வது வசனம் வாசிங்கம்மா. கொஞ்சம் எல்லாருமே இன்வால்வ் பண்ண நல்லா இருக்கும். நெட்வொர்க் நல்லா இருக்கிறவங்க ப்ளீஸ் 2வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களை துக்கப்படுத்தினால் என்னாலே துக்கம் அடைந்தவனே அல்லாமல் எவன் என்னை சந்தோஷப்படுத்துவான்? இதான் மதன் என்ன சொல்ல வர்றாருன்னா, மதன் நீங்க ரிப்பன்ட் ஆனீங்கன்னா உங்க பாவத்திலிருந்து, உங்களுடைய மாம்ச அந்த சுபாவத்திலிருந்து, சரியா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்பா. ஆல்மோஸ்ட் காட்ஸ் ஹார்ட்டை எக்ஸ்பிரஸ் பண்றாரு. சரியா? ஆண்டவர் எது விரும்புறாரு? மனம் திரும்புதல் விரும்புறாரு. சரிங்களா? ஸோ அதை தான் அவங்க சொல்ல வர்றாரு. வாங்க ஜெரேமியா பிரதர் வெல்கம், ஜான் அண்ணா வெல்கம், புஷ்பலாதாக்கா வெல்கம், தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். Now the strength has come to 10. 10 பேர் இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஓகே, 3வது வசனம் போலாமா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஐ யூ நான் உங்களுக்கு ஏன்னா பர்சனல் லெட்டர்ல 2 கொரிந்தியர் மறுபடியும் சொல்றேன், இட்ஸ் an autobiography ஆஃப் அப்பாஸ்டல் பால். சரியா? சரி, இப்ப 3வது என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு எழுதுனேன். கிராஃபோனா ஐ ரைட், எக்ராப்ஷா அப்படின்னா ஐ ரோட். கீழே போட்டுருக்கு பாருங்க, வெர்பு ஏரிஸ்ட், ஃபர்ஸ்ட் பர்சன் ஏரிஸ்ட், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர் போட்டுருக்கு பாத்தீங்களா? அப்ப ஐ ரோட், நான் ஏற்கனவே உங்களுக்கு எழுதினப்பா. எதை பத்தி? இதை பத்தி தான். டூ தி சேம் திங். ஐ ரோட் ஆஸ் ஐ டிட். என்னது? ஏற்கனவே உங்களுக்கு நான் எழுதியிருந்தேன்ப்பா. அப்ப பழைய கடிதத்தை பவுல் நினைப்பூட்டுறார் கொரிந்து சபைக்கு. சரியா? நான் வந்தேன்னா எழுத்தோன் ஹேவிங் கம். சரியா? நான் வந்தேன்னா பண்ணக்கூடாது ஹீனா. சோ தட் ஏன் எழுதுன தெரியுமா? நான் வரும்போது நீங்க செய்யக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? லூப்பே ஸ்கோ எக்கோனா ஹேவ், ஸ்கோனா ஐ மைட் ஹேவ் கிரீஃப். நான் வரும்பொழுது நீங்க எனக்கு என்ன கொடுக்க கூடாது? நான் ஏற்கனவே எழுதுனப்பா, ஐ ரோட் ஐ செட் இட், so that when I come I might not be pained. மறுபடியும் என்ன ஆகக்கூடாது? நான் வருத்தப்படக்கூடாது உங்கள்கிட்ட வரும் பொழுது. சரியா? when I come I might not be pained. சரி, பெயின் பண்ண என்ன அதான் அங்க போட்டுருக்கு பாருங்களேன். so that having come grief I might, அந்த மேனு போட்டுருக்கு பாத்தீங்களா, நாட்டுன்னு. அதான் என்ன நீங்க வருத்தப்படுத்த கூடாது. யாரு? ஃப்ரம், அப்போ அஃபன் மாதிரி இருக்கு. போன் எடை, மஸ்ட், எடைனா மஸ்ட். பிஹூஸ்ங்கிறது அதாவது ஆர்காயிக் லாங்குவேஜ் பை இங்கிலீஷ், ஓல்டு இங்கிலீஷ் பாருங்க. இட் மஸ்ட் பி அப்படின்னு அர்த்தம், ஆட் டு பின்னு அர்த்தம். சரியா? அப்ப நீங்க என்ன வருத்தப்படாத அளவுக்கு அடுத்தது காட்டுங்கப்பா. யூ ஷுட். ஓகே, எப்படி பிஹேவ் பண்ணிருக்கணும்? என்னை எப்படி நீங்க பிஹேவ் பண்ணி மாத்தி இருக்கணும்? காட்டுங்க பேப்டிஸ்ட், அடுத்த ஸ்கிரீன் காட்டுப்பா. ரைட். ரிஜாய்ஸ், கைரெயின், கைரோனா ரிஜாய்ஸ், கைரெயின், எயின் முடியுது இல்ல, பார்ட்டிசிபிள் 2+ verb. ஓகே, அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஐ மைட் நாட் பி பெயின் பட் தோஸ் ஹூ ஹேவ் மேட் மீ ரிஜாய்ஸ். நீங்க என்ன சந்தோஷப்படுத்தணும். 2வது வசனத்துல சொன்னதான் திருப்பி சொல்றாரு. ஓகே, சோ என்ன நீங்க துக்கப்படுத்தக்கூடாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? பை தோஸ் ஹூ ஹேவ் மேட் மீ ரிஜாய்ஸ், என்ன சந்தோஷப்படுத்தணும். இததான் நான் நம்புறேன். பெப்பாய்தோஸ், பெப்பாய்தோஸ்னா ட்ரஸ்டிங். ஓகே, ட்ரஸ்டிங், இந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. எப்பி பாண்டாஸ் கூமாஸ், உங்களை எல்லாத்தையும் குறித்து அப்புறம் பவுல் என்ன சொல்றாரு? நான் திருப்பி வரும்போது நீங்க மனம் திரும்புறீங்கப்பா அப்படின்னு நான் நம்புறேன்ப்பா அப்படிங்கிறதா இந்த 3வது வசனம். சரியா? அந்த பெய்தோ அப்படிங்கிற வேறு தான் பெப்பைதாஸ் அப்படின்னு மாறி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்கறது வேர்ஸ் 3 அந்த கிரீக்கை பார்க்குற பெப்பைதாஸ், டு பர்சுவேட், டு ஹேவிங் கான்ஃபிடன்ஸ், டு பி கான்ஃபிடென்ட். ஓகே, that gives the content of his confidence. So எனக்கு நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் மேல காட்டு ராஜா. trusting that நீங்க எல்லாருமே that hey பேப்டிஸ்ட் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுப்பா, டப்புன்னு மேல காட்டுப்பா, இல்லைன்னா நான் இங்கேருந்து தான் படிக்கணும்.
சரிங்களா? இல்ல ராஜா, கீழே வாமா. ரைட், ஓகே. எஸ். ஓடி கே எமே, எமேனா மீ. காரா பாண்டோன், நான் மறுபடியும் சந்தோஷப்படுறேன். சரியா? ஹூமூன் எஸ்டீம். அப்ப ஐ ஃபெல்ட் ஷியோர், இல்லைன்னா ஐ எம் கன்வின்ஸ்ட், ஆல் ஆஃப் யூ, என்னுடைய ஜாய் would be joy of you all. ஏன் சந்தோஷமும் உங்க சந்தோஷமா இருக்கும். அப்ப 3வது வசனத்துடைய கருத்து என்னன்னா, சரியா, நீங்க மனம் திரும்பி கட்டாயம் வருவீங்க. நான் மறுபடியும் வரும்போது மனம் திரும்பி இருப்பீங்க. எனக்கு துக்கெல்லாம் சந்தோஷமா மாறும். நான் நம்புறேன். சரியா? அப்படி அப்படி நீங்க மாறுனீங்கன்னா உங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் சந்தோஷம். மை ஜாய் would be your joy. ஓகே, எல்லாருக்குமே சந்தோஷம். அதனால பவுல் டைரக்டாவும் இன்டைரக்டாவும் புரிந்து விசுவாசிகளுக்கு என்ன சொல்றாருன்னா, ரிப்பன்ட் ஃப்ரம் யுவர் கார்னல் சின்ஸ். சரிங்களா? நீங்க மாம்ச சரீரத்துல திருப்பியும் மாம்ச சுபாவத்துக்கு அடிமையாகி பலவிதமான பாவங்கள்ல ஈடுபட்டு, ஆனா வரங்களை பயன்படுத்திட்டு சபைக்கு வந்துட்டு இருக்கீங்க. ஆனா உங்க வாழ்க்கையில மாற்றம் இல்லை. சரியா? அதனால நீங்க மனம் திரும்புங்க. அப்படி மனம் திரும்பினீங்கன்னா நான் நம்புறேன்ப்பா, கட்டாயம் நம்புறேன்ப்பா, நீங்க மனம் திரும்புவீங்க மறுபடியும் வரும்பொழுது. சரியா? அது உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. வாசிங்க 3வது வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 2:3 வாசிங்க. கொஞ்சம் பெரிய வசனம் தான், வாசிங்க. வாசிங்க சிஸ்டர், வாசிங்க. என்னுடைய சந்தோஷம் உங்கள் எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும் என்று நான் உங்கள் எல்லாரையும் பற்றி நம்பிக்கை உள்ளவனாயிருந்து நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்களால் நான் துக்கமடையாதபடிக்கு அதை உங்களுக்கு எழுதினேன். அந்த லைனை பாத்தீங்களா? நான் வரும்போது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டியவர்கள் யாரு? அந்த குரூப் ஆஃப் பீப்புள், ஓகே, who continued in sinning. அவங்க என்ன சந்தோஷப்படுத்தலைன்னா நான் திருப்பி துக்கம் அடைஞ்சிருவேன். அதனால துக்கம் அடையாதபடிக்கு உங்களுக்கு எழுதினேன்னா அப்ப ஏற்கனவே பவுலு ஒரு கடிதம் எழுதி அவங்கள வார்ன் பண்ணிருக்கிறாரு. சரிங்களா? அப்படிங்கிறது இந்த 3வது வசனத்துல தெரியுது. ஏன்னா உங்களுக்கு எழுதினேங்கிற ஐ ரோட் டு யூ. ஓகேவா? வெர்ஸ் 4 போலாமா? ரைட். இப்ப வெர்ஸ் 4ல இதெல்லாம் ரொம்ப பர்சனலா பேசுறாரு. என்ன சொல்றாரு வெர்ஸ் 4ல பாருங்க. எக் கார் போலேஸ், ஓகே, மச், ரொம்ப அதிகம். என்னது? பிலிப்சியோஸ் அப்படின்னா அஃப்ளிக்ஷன், பயங்கரமான துன்பம். சரியா? அதிகமான துன்பம். போலேஸ்னா அதிகமான துன்பம் ஒண்ணு. இன்னொன்னு சுனாகேஸ், ஆங்கிஷ். ஓகே, ரொம்ப கிரீஃப். ஸோ ஒண்ணு வந்து ப்ரெஷர், ட்ரபிள், அஃப்ளிக்ஷன். இன்னொன்னு டிஸ்ட்ரெஸ், a state of mental distress. சரியா? ஸோ இதெல்லாம் வந்து அவுட் ஆஃப் மச் அஃப்ளிக்ஷன். சரியா? அண்ட் ஆங்கிஷ். எதுல? இதயத்துல, கார்டியாஸ், ஹார்ட். ஸோ அப்ப அது என்ன சொல்ல வர்றாருன்னா, பயங்கரமான மோசமான துன்பம், வருத்தம், இவைகளுக்கு என்னுடைய இதயத்துல உள்ள வருத்தத்தின் மூலமாக, ஓகே, ஐ ரோட் டு யூ, எப்பா உங்களுக்கு எழுதியிருந்தேன்ப்பா. அப்ப இவர் சொல்ற கடிதம் என்னன்னா 3வது கொரிந்தியரை பத்தி பேசுறாரு. உங்களுக்கு திருப்பியும் சொல்றேன், நம்ம வச்சிருக்கிற 2 கொரிந்தியர் ஆக்சுவலா 4 கொரிந்தியர். அப்ப 4 கொரிந்தியர்ல இது 2 கொரிந்தியர் எழுதும்போது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, 3வது கொரிந்தியர்ல அவர் எழுதுனத இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல சான்று. சரியா? ஏற்கனவே திருப்பியும் சொல்றாரு பாருங்க, எக்ராஃபோ ஹோமின் ஐ ரோட் டு யூ. இதான் நம்ம 3வது வசனத்துலயும் பார்த்தோம், ஐ ரோட் டு யூ. இப்பயும் சொல்றாரு ஐ ரோட் டு யூ. எப்படி? என் இதயத்துல இருந்த வருத்தத்திலையும், பயங்கரமான வருத்தம் பா, மச்சிப்பா, அதே மாதிரி என்னுடைய உபத்திரவ அவுட் ஆஃப் மச் அஃப்ளிக்ஷன்லையும், ஆங்கிஷ் ஆஃப் ஹார்ட்லையும் நான் உங்களுக்கு எழுதியிருந்தேன். அது மாத்திரம் இல்ல, டயா போலோன் டாக்ரோன் மெனி டியர்ஸ், த்ரூ மெனி டியர்ஸ், மிகுந்த கண்ணீரோட எழுதியிருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. சரியா? ஸோ அந்த வார்த்தைகள்லாம் கொஞ்சம் கிரீக்ல பார்த்தா நல்லா இருக்கும். டாக்ரோன்னா டியர். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் எக்ஸ்பிரசிவ் ஆஃப் டீப் இமோஷன் அண்ட் இன்டென்ஸ் ஸ்ட்ரெஸ். சரியா?
அப்ப பவுல் அழுதிருக்கிறார், ரொம்ப அழுதிருக்கிறார். நல்ல கவனிங்க, தன்னுடைய கவலைக்காக பவுல் அழுகல, தனக்கு இல்லையான்னு அழுகல. கொரிந்து விசுவாசிகளுடைய பாவ நிலைமைய உணர்ந்து அவருடைய இருதயம் துடிச்சிருச்சு. அங்க பாருங்க, கார்டியாஸ் பயங்கரமா துடிக்குது. உபத்திரவங்கள் மத்தியிலையும் மிகுந்த கண்ணீரிலையும் ஒரு கடிதம் எழுதியிருக்கு. சரியா? ஐ wrote to you out of much affliction and anguish of heart and with many tears. சொல்லிட்டு இல்லப்பா ஹீனா. அடுத்தது காட்டுப்பா. லூப்பே தெட்டே யூ மைட் பி கிரீவ்டு. See, உங்களை நான் மறுபடியும் நாட் டு காஸ் யூ கிரீஃப் பெயின், இல்லைங்க, திருப்பியும் உங்களை வருத்தப்படுத்துறதுக்காக, சரியா? தயவுசெய்து புரிஞ்சுங்க, உங்களை திருப்பியும் வருத்தப்படுறதுக்காக நான் எழுதலைங்க, இத அன்பால எழுதுறேங்க. அல்ல, பட் பேன் அகாப்பேன் லவ். நீங்க அதை புரிஞ்சுக்கிங்க. ஹீனா நாசிக்ஸ்னா நாலேஜ், நோயிங். அப்ப யூ மைட் நோ. நான் இதை ஏன் எழுதுறேன்னா, நாட் டு காஸ் யூ பெயின், இல்லைங்க, கிரீஃப், பட் டு லெட் யூ நோ, ஓகே, த லவ். ஓகே, இந்த என்னுடைய அன்பை நீங்க புரிஞ்சுக்கணும்ப்பா, தெரிஞ்சுக்கணும்ப்பா. யூ மைட் நோங்கிறார். ஓகே, ஸோ யூ மைட் நோ த லவ். எப்படி, என்ன லவ்? பெரிசோட்டெராஸ், அப்பாடா, அபண்டன்ட் லவ், மோர் அபண்டன்ட் லவ். அப்ப பவுல் என்னதான் கொரிந்து விசுவாசிகள் தன்னை அப்படி பேசினாலும், அவங்க இப்படி பாவ நிலைமையில இருந்தாலும், மனம் திரும்பாம இருந்தாலும், அவர்கள் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். ஆல்மோஸ்ட் ஜீசஸ் கிரைஸ்டோட ரெப்ளிகா மாதிரி இருக்கு பாருங்க. இல்ல, உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிற அந்த பிரீசான் டெராஸ்னா என்னன்னா, அந்த டெராஸ்ன்னு வந்தாலே கம்பேரிட்டிவ்னு அர்த்தம். மோர் அபண்டன்ட்லி, பெரிசோனா அபவுண்ட். உங்க மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கேன். பட் டு லெட் யூ நோ த அபண்டன்ட் லவ் எனக்கு இருக்கு. எக்கோனா ஐ ஹேவ். யாரு உள்ள? எய்ஸ் whom was not toward you, I have for you. அப்ப இந்த வசனம் சொல்றது என்னன்னா, ஃபார் ஐ ரோட் டு யூ, நான் ஏற்கனவே எழுதியிருந்தேன் அந்த கடிதத்துல, அவுட் ஆஃப் மச் அஃப்ளிக்ஷன் அண்ட் ஆங்கியூஷ் ஆஃப் ஹார்ட் அண்ட் வித் மெனி டியர்ஸ், நாட் டு மேக் யூ பெயின், இல்லைங்க, இல்ல, திருப்பி உங்களை வருத்தப்படுத்துறதுக்காக நான் எழுதுறாங்க, புரிஞ்சுங்க. பட் லெட் யூ நோ, நான் உங்களை நேசிக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு இந்த அறிவு இருக்கணும், நான் உங்களை அவ்வளவு அதிகமா நேசிக்கிறேன். சரியா? ஐ ஹாவ் மோர் அபண்டன்ட் லவ் ஃபார் யூ, யூ மைட் கம் டு நோ. அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எழுதுறேன்னு. பாத்தீங்களா எவ்வளவு பர்சனலா இருக்காரு? பாத்தீங்களா? எங்க 4வது வசனத்தை யாராவது நிதானமா வாசிங்க. ரொம்ப அருமையான வார்த்தை, வாசிங்க. அன்றியும் நீங்கள் துக்கப்படும்படிக்கு எழுதாமல், உங்கள் மேல் நான் வைத்த அன்பின் மிகுதியை நீங்கள் அறியும்படிக்கே மிகுந்த வியாகுலமும் மன இடுக்கமும் அடைந்தவனாய் அதிக கண்ணீரோடு உங்களுக்கு எழுதினேன். இப்ப பாத்தீங்களாங்க, ஒரு கிறிஸ்டியன் ஒர்க்கர், இப்ப உள்ள ட்ரெண்ட் படி ஒரு வொர்ஷிப் லீடர், ஒரு பாஸ்டர், ஒரு கிறிஸ்டியன் லீடர், ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் பண்ற ஸ்டாஃப் ஒர்க்கர்ஸ், லீடர் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா மக்கள் மேல? ஆனா கோச்சிக்காதீங்க, இன்னைக்கு அக்யூஸ் பண்றது, ஸ்டாம்ப் பண்ணி ஜனங்களை தள்ளி விடுறது, காலை வாடுறது, அவங்கள குத்தப்படுத்தி அவங்கள ஹர்ட் பண்றது, ஐம் சாரி, அதிகமா பெருகி கிடக்கு. ஆனா பவுலுடைய அப்ரோச் பாத்தீங்களா? இதுதாங்க ஒரு தகப்பனுடைய அன்பு. சரியா? ஒரு தகப்பன் ஒரு பிள்ளை மேல காட்டுற அன்பை அழகா சொல்றாரு பாருங்க. சரியா? சோ அந்த கருத்தை நீங்க புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். verse 5 போலாமா? என்ன பண்ணலாம்? இன்னும் ஒரு 2 வசனங்களை பார்த்துட்டு தயவுசெய்து ஏதாவது ஜாட் டவுன் பண்ணுங்க. நீங்க சொல்ற காரியம் ஏதாவது இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் அப்ளிகேஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா நான் உங்களுக்கு அப்சர்வேஷனும் இன்டர்பிரிட்டேஷனையும் தெளிவா கொடுத்துட்றேன், சந்தேகம் வராது. சரியா? பேக்ரவுண்டோட, வசனங்களோட, வார்த்தைகளோட கொடுத்துட்றேன், கிராமட்டிக்கல் நுவன்சஸோட. அப்ளிகேஷன் பாயிண்ட்ல நீங்க கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா டெஃபினட்டா நம்ம we need to spend time how far it is happening in today's churches, Christian organization, institutions, fellowshipல so called leadersங்கறாங்க. இதெல்லாம் நம்ம கட்டாயம் டிஸ்கஸ் பண்ணணும். சரிங்களா? I would love to hear from you. 5வது வசனம் போமா? ரைட். இப்ப if ஒரு வேலை, கண்டிஷன், டேட் இஸ் யாராவது, anyone, அந்த திருப்பி அந்த லூப்பே வருது பாருங்க, the loop taken. இது present perfect. ஒருவேளை யாராவது, சரியா, உங்களை வருத்தப்படுத்தி இருந்தா, if anyone has caused you pain or grief or trouble, சரியா,
யாராவது உங்களை வருத்தப்படுத்தி இருந்தா நல்ல கவனிங்க. ஊக் மே திருப்பியும் லெலு பேக்கன் he has not grieved okay me he has caused it not to me. உங்களை யாராவது வருத்தப்படுத்தி இருந்தா அவன் என்ன வருத்தப்படுத்தல. he has caused it not to me சொல்லிட்டு பட் ஆனா அப்போ மெராஸ் கொஞ்சம் இன் பார்ட் பாதி இன் சம் மெஷர். ஓகே, அடுத்து ஹீனா மே காட்டுங்கப்பா. நாட் டு ஓகே புட் இட் டூ சிவியர்லி எப்பி பரோ நாட் புட் இட் டூ சிவியர்லி டு யூ ஆல். அப்ப 5வது வசனத்துக்கு என்ன சொல்ல வர்றாரு? யாராவது உங்களை வருத்தப்படுத்தி இருந்தாங்கன்னா, சரியா, துக்கப்படுத்தி இருந்தாங்கன்னா, அவன் சரியா உங்களுக்கு துக்கப்படுத்தி இருந்தான்னா, ஓகே, எனக்கு மாத்திரம் இல்ல உங்கள் எல்லாருக்கும் அவன் துக்கம் உண்டாக்கி இருக்கிறான். சரியா, அதனால உங்க மேல டூ சிவியரா ஓகே இந்த கவலைய ஓகே ஐ புட் இட் டூ சிவியர்லி. அதாவது அந்த இட்டு வந்து கிரீஃப். சரியா, இந்த பாரத்தையோ இல்ல இந்த கவலையோ உங்க மேல நான் சுமத்த விரும்பல. நாட் டு புட் இட் டூ சிவியர்லி டு யூ ஆல். அதாவது ஒரு மாதிரி கம்ஃபர்டிங்கா அவங்களுக்கு பேசுறாரு. சரியா, உங்களை நான் துக்கப்படுத்த பாரப்படுத்த விரும்பல. ஏன்னா மத்தவங்க, ஏன்னா குறிந்துடைய லைஃப் ஸ்டைல மத்தவங்களுக்கு தெரியும்ல, அதை பார்த்து உங்களை யாராவது தூக்கப்படுத்தி இருந்தாங்கன்னா, சரியா அப்படி சொல்றாரு. அவன் எனக்கு மாத்திரம் தூக்கம் உண்டாக்கல, உங்க எல்லாருக்கும் அவன் துக்கம் உண்டாக்கி இருக்கிறான். சரியா, அதனால நீங்க இதனால ரொம்ப பாரமா இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கல, பாரப்படக்கூடாது. சரியா, ஸோ அதிக பாரம் நான் சுமத்தாதபடிக்கு உங்க மேல வைக்காதபடிக்கு, சரியா, நான் இதை எழுதுறேன் அப்படிங்கிற. நானே வாசிக்கிறேன் 5வது வசனம். துக்கம் உண்டாக்கினவன், அந்த லூப்பே, எனக்கு மாத்திரமல்ல, சரியா, ஒருவாறு உங்களுக்கு எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். என்னது? உங்களை தூக்கப்படுத்துறான் தெரியுமா? எப்படி தூக்கப்படுத்துறான்? உங்க வாழ்க்கை முறைய வந்து சரியா வெளியே சொல்லி உங்களுக்கு தூக்கப்படுத்துறான்ல, உங்களை குச்சி பேசுறான்ல, அவன் எனக்கு மாத்திரம் இல்ல உங்கள் எல்லாருக்கும் துக்கம் உண்டாக்கினான். நான் உங்கள் எல்லார் மேலும் அதிகமான பாரத்தை சுமத்தாதபடிக்கு இதை சொல்லுகிறேன். ஐ சே டு யூ. நிறைய என்ன அதிகமான பாரம்? உங்களை பத்தி சரியா நீங்க பாவத்துல இருக்கீங்க, இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்களை அக்யூஸ் பண்றாங்க. அதனால நானும் அக்யூஸ் பண்ணி உங்களை மேல பாரத்தை சுமத்த விரும்பலங்கிற. யூ காட் த பாயிண்ட். See, when we deal with people, இப்படிதான் நம்ம வந்து டீல் பண்ணணும். மத்தவன் அக்யூஸ் பண்றான், நம்மளும் சேர்ந்து அக்யூஸ் பண்ணக்கூடாது. இன்னைக்கு யூடியூப்லயும் சரி, இந்த ஊழியக்காரர்களாவது இது பண்ணாங்கன்னா, சரி நமக்கு அந்த காரியம் எல்லாம் தெரியாம நம்மளும் அவங்களோட சேர்ந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்களை அக்யூஸ் பண்ற பழக்கம் வச்சுக்கவே கூடாது. அவங்க பண்ணாங்களா பண்ணலையாங்க நமக்கு தெரியாது. யாரு காலையாவது வாரத்துக்கு பெரிய சண்டை படிச்சேன். ஒரு பிஷப்பை மட்டமா பேசுறதுக்காகவே ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் ஃபேஸ்புக்ல அவரை பத்தி மட்டமாவே போட்டுருவாங்க. இதுக்கு நான் எந்த ஆதரவோ லைக்கோ கொடுக்கவும் மாட்டேன், பார்த்துட்டு அப்படியே போயிடுவேன். ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா, மற்றவர்களை வந்து துக்கப்படுத்தி இப்படி குற்றப்படுத்தும் போது பெஸ்ட் நம்மளும் சிவியரா பண்ணாம அந்த கான்டெக்ட்ல தான் பேசிட்டு இருக்காரு. சரியா, அதனால உங்களை எல்லார் மேலும் திருப்பி அதிகமான பாரத்தை சுமத்தாதபடிக்கு. என்ன அதிக பாரம் உங்களுக்கு தெரியும், சரியா, காசு யூ பெயின் பண்ணாதபடிக்கு இதை நான் சொல்றேன் அப்படிங்கிற. 6வது வசனத்தை பார்த்துருவோமா? verse 6 பாருங்க. 6, 7, 8 வேகமா பார்த்துடலாம். ரைட், 6 verse என்ன சொல்றாரு? சஃபிஷியன்ட், போதும்பா. ஹிக்கனாஸ்னா சஃபிஷியன்ட், போதும்பா அவனுக்கு. ஓகே, சச் சஃபிஷியன்ட் டு சச் ஒன், ஒருத்தனுக்கு. ஓகே, சச் ஒன், அப்பேற்பட்டவர்களுக்கு. அப்பேற்பட்டவன் சொல்லி இண்டிவிஜுவலா சொல்றாரு, அப்படிப்பட்டவனுக்கு. சரியா, யார உங்களை அக்யூஸ் பண்ணி உங்களை அதிக பாரத்தை சுமத்தி உங்களை குற்றப்படுத்துறான்ல, அப்பேற்பட்டவனுக்கு எப்பிடிமியா அவுட்டே திஸ் பனிஷ்மெண்ட் இஸ் இனஃப். ஓகே, அப்படிப்பட்டவனுக்கு இந்த தண்டனை. சரியா, யாரால? கே ஹூபோட்டோன் பிளையோனோன், மெஜாரிட்டி, அதிக பேரால. சரியா, அது அநேகரால இல்லைன்னா அதிக பேரால இந்த தண்டனை போதும். சரியா, என்ன தண்டனை?
அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான இந்த தண்டனையே போதும். யார சொல்றாரு? ஸ்பெசிபிக்கா அப்படிப்பட்டவன்கிறார். சரியா? ஒருவேளை நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கான்டெக்ட் படி 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல பேசின அவனை பத்தி பேசுறாரான்னு தெரியல. ஏன்னா அவன் தான் சபையே கெடுத்தவன். குட்பி அது இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இது சிங்குலர்ல பேசுறாரு. துக்கம் உண்டாக்கினவன்னு சொல்றாரு. சரியா? சோ அதனால ஒருவேளை குட்பி எல்லாருக்கும் அவன் தொடர்ந்து அந்த விபச்சாரத்துல ஈடுபட்டுட்டு, சரியா, சொந்த நம்ம பார்த்தோம்ல 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல, சரியா? ஸோ அப்படி துக்கம் உண்டாகணும். எனக்கு இல்லை, எல்லாருக்குமே துக்கம் உண்டாக்கி சபையை நாசப்படுத்திட்டு இருக்கிறான். அதனால உங்களை நான் பாலசுமத்தாதபடி இது நினைச்சுக்காதீங்க. அநேகரால இந்த என்ன தண்டனை? இப்ப அவனை புறம்பே தள்ளுங்கள்னு 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசியில இருக்கும். அப்படிப்பட்ட பொல்லாங்கனை உங்களை விட்டு புறம்பே தள்ளி போடுங்கள் அப்படின்னு. அந்த தண்டனையே போதும்பா. எக்ஸ்கம்யூனிகேட் ஹிம். ஏன்? unless he repents, he should not come back and join in fellowship. அவன் ரிப்பண்ட் ஆகி அதை அவனுடைய கேரக்டர்ல காமிச்சு கன்ஃபார்ம் ஆன பிறகுதான் உள்ள வரணும். அது வரைக்கும் அவனை வெளியே தள்ளுங்க. அதனால அவனை நரகத்துக்குன்னு சொல்லவே இல்லை. சாத்தாங்கையில ஒப்புக்கிறானோ நரகம் கிடையாது. இல்ல இல்ல இல்ல. give him some time for repentance and then restored life. சரியா? ஸோ அதனால 7வது வசனத்துல அருமையான ஒரு ஐடியா கொடுக்குறாரு பாருங்க. இதோட நம்ம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். 7வது வசனத்துல verse 7 காட்டுங்கப்பா. நிறைய பேரால அவனுக்கு இந்த தண்டனைனா திருப்பி திருப்பி சொல்றேன். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் கடைசியில அப்படிப்பட்ட பொல்லாங்கனை புறம்பே தள்ளி போடுங்கள். அப்ப தள்ளி போட்டிருக்காங்க. சரியா? அந்த தண்டனை கொடுத்திருக்கிறாங்க. அது போதும் அப்படிங்கிறாரு. இப்ப 7வது வசனம். Who stayed Paulanchion. On the contrary, அதற்கு மாறா, சரியா, என்ன அதற்கு மாறா? தண்டனை கொடுத்துருக்கீங்க. பட் அதற்கு மாறா நீங்க என்ன பண்ணலாம்? இதுவும் செய்யலாம். மலோன் ராதர் ஹூமாஸ் அண்ட் கேரிஸ். கேரிஸ்னா உங்களுக்கு தெரியும். கேரிஸ்னா கிரேஸ். கேரிஸ், ஓகே. கேரிஸ் அஸ்தாய், கேரிஸ் ஆஸ்தை. verse 7. கேரிஸ் ஆஸ்தை வாசிக்கிட்டா. கேரிட்ஸோமே, to be friendly to someone, to be gracious to someone, to graciously bestow a favor on someone. அவனுக்கு என்ன பண்ணுறீங்க? உங்க மன்னிப்பு கொஞ்சம் காட்டுறீங்களாப்பா? நீங்க தள்ளி போட்டுட்டீங்க, சரிங்களா? உங்க சைட்ல இருந்து அவனை நீங்க மன்னிப்பீங்களா? அவன் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்புறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்க சைட்ல அவனை மன்னிச்சு நீங்க ஏத்து, சரியா? forgive, to forgive. so that என்ன சொல்றாருன்னா, you should rather turn to forgive. நீங்க அவனை மன்னிங்க. மன்னிக்கிறது மாத்திரம் இல்ல, இன்னொரு வார்த்தை அந்த கேரிசஸ் தாய், இன்னொன்னு பாரா கேலேசை, கம்ஃபர்ட், அவனுக்கு ஆறுதல். ஹிம்னு போட்டிருக்கு பாருங்க. அப்ப அவன் தான். அவனை நீங்க என்ன பண்ணுங்க? மன்னிச்சு அவனுக்கு ஆறுதல் சொல்லுங்க. நான் என்ன கெஸ் பண்றேன்னா, அப்படி புறம்பே தள்ளி போட்டவன் ஒருவேளை மனம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவர் வார்த்தைகளை பார்த்து அப்படிதான் தெரியுது. அப்படி மனம் திரும்பி இருந்தான்னா, ஆண்டவரால மன்னிக்கப்பட்டிருந்தான்னா, ஆண்டவரே மன்னிச்சிட்டார்ல, நீங்களும் மன்னிச்சீங்கப்பா, அவனுக்கு ஆறுதல் கொடுங்கப்பா. என்ன இருக்க வாய்ப்பு இருக்கு? அவனை ஸ்டாம்ப் பண்ணி அவன் நாசமா போயிடுவான். அவன் இதுலயேதான் கிடப்பான். அவனுக்கு மறு இதே கிடையாதுன்னு சொல்லி தயவு செய்து பண்ணாதீங்க. மன்னிச்சிருங்க, அவனுக்கு ஆறுதல் செய்யுங்க. சரியா? அப்படி இல்லைன்னா, லெஸ்ட் இல்லைன்னா பெர்ஹாப்ஸ் திருப்பியும் மோர் அபண்டன்ட் பெரிசையோ டெரா, இன்னும் அதிகமான துக்கம். சரியா? he may be overwhelmed, abundant sorrow. அந்த overwhelmed கீழே போட்டு பாருங்க, காட்டா போத்தே. அவன் இன்னும் overwhelmed by excessive sorrow. அந்த எக்ஸசிவ் தான் abundant sorrow. such a one. அந்த ஹோ பொயோட்டஸ் தான் அவன். such a one. நீங்க அப்படி செய்யலன்னா அவனுக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, அவன் அதிகமான துக்கத்துல அமிழ்ந்து போய், சரியா, போக வாய்ப்பு இருக்கு. அதனால பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, அவனை ஏத்துக்குங்க. அவன் தப்பு பண்ணியிருக்கான், தொடர்ந்து இருந்திருக்கான். ஆனா இப்ப அவன் மனம் மாறி, சரியா, அப்படி இருக்கிறதுனால நீங்களும் அவனை மன்னிச்சு, ஆண்டவர் மன்னிச்சார்ல, அவனுடைய பாவத்தெல்லாம் மன்னிச்சு அவனுக்கு ஆறுதல் கொடுத்தாருல,
அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பண்ணீங்கன்னா நல்லது. அப்படி இல்லைன்னா அந்த மே தான் லிஸ்ட்னா அதர்வைஸ் இல்லைன்னா பெர்ஹாப்ஸ் போஸ் ஒருவேளை அவன் துக்கத்துக்கு மேல துக்கம் அடைய வாய்ப்பு இருக்கு. சரியா? அப்படின்னா உங்களுக்கு ஆஹ் 6 படிச்சிட்டேன், 7 நான் படிக்கிறேன். ஆதலால் 6 அப்படிப்பட்டவனுக்கு அநேகரால் உண்டான தண்டனை போடுவோம். ஆதலால் அவன் அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு அவன் தான் 1 Corinthians 5 தான் அந்த ஆள் தான். அதிக துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடிக்கு நீங்கள் அவனுக்கு மன்னித்து ஆறுதல் செய்ய வேண்டும். ஏங்க இந்த ரெஸ்டோரேஷன் ரொம்ப முக்கியங்க. ஃபேமிலிலையும் சரிங்க, ஃபெல்லோஷிப்லயும் சரிங்க. தயவு செய்து இவனை மன்னிக்கவே முடியாது, இவனை மன்னிக்கவே முடியாது, அப்படி யாரையும் தயவு செய்து ஒதுக்காதீங்க. சரியா? அததான் சொல்ல வரேன். போதுங்களா? ஓகே. பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ மை ஃபேஸ். 7 verses முடிச்சிருக்கோம், 7 முடிச்சிருக்கோம். சரியா? ஓகே. பேப்டிஸ்ட் யூ கேன் ஷோ மை ஃபேஸ். ரைட், தேங்க் யூ. ரைட், verse 7 வரைக்கும் முடிச்சிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லுங்கப்பா. What is the core teaching that you have learned or we have been taught? நமக்கு சொல்லி கொடுத்த கோர் டீச்சிங் இதுல 7 வசனங்கள். சரியா? 2-3 உண்மைகள் நல்லா ஸ்ட்ராங்கா வருது. உங்களை ரொம்ப அப்பீல் பண்ணது எந்த உண்மை? அதை ஷேர் பண்றதுனா பண்ணுங்க. சரியா? அதை ஷேர் பண்றதுனா பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இன்னைக்கு இப்பேற்பட்ட மன்னிப்பும் ஆறுதலும் பாவம் செஞ்சவங்களுக்கு நம்மள்ட்ட இருந்து இருக்காங்க. ப்ளீஸ் பேசு. சொல்லுங்கப்பா. வேல்யூஸ், கிறிஸ்டியன் வேல்யூஸ், ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ் எதுல அடங்கி இருக்குன்னா இமோஷன்ஸ்ல இல்லை. ஐ எம் சாரி, திருப்பி சொல்றேன், வர்ஷிப்ல இல்லை. ஸ்பிரிச்சுவல் வேல்யூஸ், கிங்டம் வேல்யூஸ், லைஃப் எதுல இருக்குன்னா ஃபர்கிவிங், கம்ஃபர்டிங், அக்செப்டிங் த வீக், இதுலதான் இருக்க ஒழிய சும்மா இமோஷன்ஸ்ல காட்டுறதுலாம் ஐ எம் சாரி எங்கேயுமே அப்படி இல்லை. பவுலுடைய ஹார்ட்டை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் காட்ஸ் ஹார்ட் மாதிரியே இருக்கு. சரியா? இந்த அதிகமான அன்பு, மிகுந்த கண்ணீர், அவங்க மனம் திரும்பினா இவர் படுகிற சந்தோஷம். சரியா? அதே மாதிரி ஒரு மனுஷனை ஒதுக்கி வச்சிங்க, அவனை அப்படியே ஒதுக்கி தள்ளி விட்டுறாதீங்க. அவனோட கொஞ்சம் போய் பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவன் மனம் திரும்பி இருந்தான்னா மனம் திரும்ப வச்சு, சரியா, அதுக்கு முயற்சிகளை எடுத்து அவனை நீங்க மன்னிச்சிருங்க, அவனுக்கு ஆறுதல் சொல்லுங்க. சரியா? ஒரு அருமையான ஆலோசனைங்க, நல்ல கவுன்சிலிங். சரியா? எங்கெங்கேயோ போய் கவுன்சிலிங் கத்துக்கிறோம். பவுலுடைய நிருபங்கள்ல இருந்து இந்த ஆலோசனை எல்லாம் கத்துக்கணும். மற்றவர்களோட நம்ம எப்படி உறவு வச்சு பேசுறீங்களா யாராவது? பிரதர், சொல்லுங்க. இந்த மன்னிப்பை பத்தி அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா? நம்மளும் சில நேரம் பிராக்டிக்கலா நான் சொல்றேனே, சில ஏதோ ஒரு விஷயம் நமக்கு எதிராக யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க, இல்ல பாவம் பண்ணவங்களையோ மன்னிச்சிட்டாலும் சில நேரங்கள் அவங்க செஞ்சதை மறக்க முடியாத அளவுக்கு திரும்ப எழும்பதான் செய்யும் அந்த நினைவுகள். அந்த மன்னிப்புன்றது முழுமையான மன்னிப்புக்குள்ள இன்னும் நம்மளால முழுசா போக முடியலன்றதுதான் நம்ம வாழ்க்கையில சில நேரங்கள்ல அது வெளிப்படுது. அவங்க அது வேற ஏதோ ஒண்ணு செய்யும் போது இவன் இப்படி தானே, ஏற்கனவே இப்படி பண்ணவன் தானே, அந்த பழைய இதையும் சேர்த்து நம்ம சொல்ற மாதிரி தான் வந்துருது. அதுல இருந்து நம்ம கண்டிப்பா இதை படிக்கும் போது இதுல நம்ம என்ன அடுத்த லெவலுக்கு போகணுன்றதுதான் நம்ம கத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். ரொம்ப அருமையா சொல்லுங்க. அருமையான கருத்து, அருமையான கருத்து. ஒருத்தரை தயவு செய்து ஒரு ஸ்டாம்ப் பண்ணி குத்தி வாழ்க்கை ஃபுல்லா அப்படியே பார்க்காதீங்கிறது வந்து ரொம்ப அருமையா சொல்லுங்க. எனிபடி எல்ஸ்? வேற யாராவது பேசுங்க ப்ளீஸ், ஃபீல் ஃப்ரீ. வேற யாராவது? இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்.
உண்மையான சந்தோஷம்னா என்ன? நமக்கு வந்து மோர் அபண்டன்ட் ஜாய்னா என்ன தெரியுமா? நம்ம கிட்ட எல்லாம் இருக்கணும், நம்ம நினைக்கிறது நடக்கணும். இன்னைக்கு பிரசங்கம் எல்லாம் அதேதான். ஆனா உண்மையான மோர் அபண்டன்ட் எக்ஸீடிங் ஜாய் என்ன தெரியுமா? நானும் மனம் திரும்பணும், மற்றவர்களை மனம் திரும்புதலுக்கு ஏற்ற மாதிரி நடத்தணும். இன்றைக்கு சபைகள்ல இந்த மனம் திரும்புதலின் பிரசங்கமே சுத்தம் தெரியல. என்ன நீங்க வேணா கரெக்ட் பண்ணுங்க. இதுலதான் உண்மையான சந்தோஷம் இருக்கு. அதிக சந்தோஷம், நிறைவான சந்தோஷம், அபண்டன்ட் பிளஸிங், மோர் அபண்டன்ட் ஜாய்லாம் இதுலதான் இருக்கு. இத விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையே சொல்லிக்கிட்டு சரியா? ஏன்னா பவுல் எழுதுறாரு பாருங்க, அதிக மன இதயத்துல காடியா அவ்வளவு சஞ்சலம், அவ்வளவு கண்ணீர், மிகுந்த கண்ணீரோட. இதுதான் ஒரு போதகருடைய பாரம், சரியா? ஒரு தலைவருடைய பாரம். இதை வச்சுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை கண்டுபிடிக்கும். ஓகே, சொல்றீங்களா? வேற யாராவது? இன்னும் யாராவது ஒருத்தர் பேசுங்க. I can move on to further verses. முடிஞ்சா இன்னொரு 4 வசனங்களை பார்க்கலாம், டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது பேச விரும்புனீங்கன்னா பேசுங்க. ஏன்னா we will proceed to verse 8. போலாமா? Right. Oh. We'll move on. Baptist, you can show verse 8 காட்டுப்பா. டைம் இருந்துச்சுன்னா 8, 9, 10, 11 முடிக்கலாம், சரியா? இன்னொரு 4 வசனங்களை பார்த்து முடிக்கலாம். verse 8 ரொம்ப சின்னதுதான். அதனால என்ன சொல்ல வர்றாரு 8வது வசனத்துல? therefore dio பாராக்கல்யோ, உங்களை தான் நான் வந்து கேட்டுக்கிறேன், உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். பாராக்கல்யோனா ஐ beseech, இல்லைன்னா எக்ஸால்ட், சரியா? உங்களை எல்லாரையும் பூமாஸ். அதனால உங்களை எல்லாரையும் நான் என்ன கேட்கிறேன்னா, வேண்டிக்கிறேன்னா, குரோசை, கன்ஃபார்ம், தயவு செய்து உறுதிப்படுத்துங்க, சரியா? எதை உறுதிப்படுத்துங்க? குரோசைனா டு லீகலி கன்ஃபார்ம், டு ராட்டிஃபை. ஆஹா, ஆமா, the call for the confirmation of love, சரியா? நீங்க என்ன பண்ணுங்க, உங்க அன்பை அவனுக்கு நீங்க காட்டுங்க. அங்க போட்டுருக்கு பாருங்க, எய்ஸ் அவுட் ஆன் அகாப்பேன். இந்த லவ் பாத்தீங்கன்னா பிலியோ கிடையாது, ஈராஸ் கிடையாது, அகாப்பே. இந்த தேவனுடைய அன்பை நீங்க அவனுக்கு காட்டும்படி நான் உங்களுக்கு புத்தி சொல்றேன், உங்களை வேண்டிக்கிறேன், உங்களை கேட்டுக்கிறேன். அப்ப இன்னும் அந்த ஆளை முடிக்கல, இன்னும் அந்த ஆளை பத்தியே தான் பேசுறாரு. அதனால 8வது வசனத்துல தான் சொல்றாருன்னா, அந்தபடி உங்கள் அன்பை அவனுக்கு நீங்க காட்டணும், சரியா? டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும், கன்ஃபார்ம் பண்ணணும், காண்பிக்கும்படி உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுதான் 8வது வசனம், சரியா? ரைட். அப்ப Paul is encouraging the Corinthian believers to show their love, concern, forgiveness, comfort, okay, to the person who has wronged. சரியா? ரைட். 9 போலாமா? அடுத்தது காட்டுப்பா, verse 9. திருப்பியும் எழுதுறத பத்தி பேசுறாரு பாருங்க. எக்ராப்ஷா, did I write? Did I write? I wrote. எப்பா உண்மையுமே நான் எழுதுனப்பா, இததான்ப்பா. எய்ஸ் டூட்டோ கார் காய் எக்ராப்ஷானா ஐ ரோட் இன்டீட் திஸ், இததான்ப்பா நான் எழுதுனேன், சரியா? இப்படிதான்ப்பா நான் எழுதுனேன். எதுக்கு எழுதுனேன்? அந்த எதுக்குங்கிறது காரணம் தான் ஹீனா. சோ தட் நோ, நாசிஸ் வந்து குணவா மாறிடும். ஐ மைட் நோ, தெரிஞ்சுக்கிறதுக்காக, சரியா? அறிந்து கொள்றதுக்காக. என்னது? டேன் டாக்குமெண்ட், இந்த டாக்குமெண்ட்ங்கிறாங்கல்ல, அது இங்கேருந்து வந்ததுதான். டாக்குமெண்ட்னா ப்ரூஃப், சரியா? ஸோ அப்ப 9வது வசனத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, 8ல என்ன சொன்னார்னா, ஐ பெக் யூ, ஓகே, டு அஃபர்ம் யுவர் லவ் ஃபார் ஹிம், ஃபார் திஸ் இஸ் ஒய் ஐ ரோட். இதனால தான்ப்பா நான் எழுதுனேன். அந்த திருப்பி வருது பாருங்க, இதோட 3 தடவை வந்துச்சு. நான் எழுதுனேன், சரியா? ஐ ரோட் so that I might know, இல்லைன்னா டெஸ்ட் யூ, உங்களை நான் வந்து சோதிக்கும்படி, சோதிச்சு தெரிஞ்சுக்கணும், சரியா? அந்த சோதிக்கிறது தான் டாக்குமெண்ட், சரியா? ஐ might know the proof of you, I might test you and know, என்னது? whether, இல்லைன்னா if, is
பாண்டா நீங்க எல்லாத்துலயும் ஊப்பே கூவானா ஒபே, ஊப்பே கோய்னா ஒபீடியன்ஸ். நீங்க எல்லா விஷயத்திலையும், அடுத்தது காட்டுப்பா, எவ்ரிதிங், எல்லாத்துலயும் நீங்க கீழ்ப்படிஞ்சு இருக்கீங்களா? அந்த நீங்கிறது தான் எஸ்டே. ஓகே, டு டெஸ்ட் யூ வெதர் யூ ஆர் ஒபீடியன்ட் இன் எவ்ரிதிங். என்ன ஒபீடியன்ட் இன் எவ்ரிதிங்? நீங்க கீழ்ப்படிஞ்சு அவனை ஏத்துக்கிட்டீங்களா? அப்படி புறம்பே தள்ளி போட்டவனை திருப்பி ஏத்துக்கிட்டீங்களா? அதுக்காக தான்ப்பா எழுதுனேன். அப்ப 3 கொரிந்தியர் எழுதின நோக்கத்தை, நமக்கு அந்த கடிதம் இல்லைன்னாலும் பர்பஸ் அழகா எழுதிட்டார. ஏங்க, ஒரு கடிதத்தோட பர்பஸ் தெரிஞ்சாலே இந்த கடிதம் புரிஞ்சிருமாங்க? அப்ப என்ன பர்பஸ்ல எழுதியிருக்கிறாருன்னா, உங்களை நான் சோதிச்சு அறிஞ்சிக்கணும், நான் சொல்ற எல்லா காரியத்துக்கும் நீங்க கீழ்ப்படுகிறீங்களா? இதுல என்ன காரியம்? எவ்ரிதிங்னா, அவனை அக்செப்ட் பண்ணீங்களா? மன்னிச்சிங்களா? கம்ஃபர்ட் பண்ணீங்களா? அவனை சேர்த்துக்கிட்டீங்களா? இதெல்லாம் நீங்க கீழ்ப்படிஞ்சவங்களா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி தெரியறதுக்காக தான் உங்களுக்கு நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி எழுதுனேன். சரிங்களா? யாராவது வாசிக்கிறீங்களா? உங்க இன்வால்மெண்ட் எனக்கு வேணும். 9 யாராவது வாசிங்க. நீங்கள் Verse 9. எல்லாவற்றிலேயும் ம், கீழ்ப்படிந்திருக்கிறீர்களோ என்று உங்களை ம், சோதித்து அறியும்படி இப்படி ம். எழுதினேன். இந்த இடத்துல எல்லாவற்றிலேயும் உடனே எல்லாவற்றும் இஷ்டத்துக்கு பண்ணக்கூடாது. இந்த இடத்துல என்னன்னா, அந்த பொல்லாதவனை நான் ஏற்கனவே சொன்னது மாதிரிதான் அக்செப்ட் பண்ணி, கம்ஃபர்ட் பண்ணி, அன்பை காமிச்சு, சரியா? இந்த காரியத்தெல்லாம் கீழ்ப்படிந்து செஞ்சீங்களா? இல்ல அரகண்டா அவன் நாசமா போட்டு அவன் பண்ணிட்டு வந்தான்ல அப்படின்னு சொல்லி ஏதாவது ஸ்டாம்ப் பண்ணி ஒதுக்கிட்டீங்களா? இல்ல நான் சொல்றதுக்கு உண்மையுமே கீழ்ப்படிங்க அப்படின்னு சொல்லி, சரியா? சொல்லிட்டு, ஏங்க, இதுதாங்க கிறிஸ்டியன் வேல்யூ. யாருக்கு whomever they see carries திருப்பி திருப்பி கிரேஸ். நீங்க கிருபையா யாரையாவது மன்னிச்சீங்கன்னா, சரியா? அதான் எழுதுறாரு. anyone whom you forgive, யாரா இருந்தாலும் சரி, நீங்க மத்தவங்களை மன்னிச்சீங்கன்னா, காரிசஸ்தேனா கேரிஸ் அப்படின்னா கிரேஸ், கேரிசஸ்தேனா யூ ஃபர்கிவ். நீங்க யாரையாவது, சரியா, மன்னிச்சிருந்தீங்கன்னா காகோ ஐ ஆல்சோ, எப்பா நானும் மன்னிக்கிறேன்ப்பா. எப்பா அந்த பொல்லாதவன் இன்னும் வந்துகிட்டு இருக்கான்ப்பா, அவனை விடவே இல்லப்பா, சரியா? ஆமா, 5வது வசனத்துல இருந்து இன்னும் 10வது வசனம் வரைக்கும் அவர் தான் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறாரு. நீங்க அவனை மன்னிச்சிருந்தீங்கன்னா நானும் மன்னிக்கிறேன். அப்ப பவுல் என்ன சொல்றாருன்னா, ஐ ஆல்சோ ஹேவ் தி ஸ்பிரிட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். அததான் அங்க 10வது வசனம் சொல்ல வர்றாரு, சரியா? சோ எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ, எவனுக்குன்னா யாரு? விசேஷமா அவனுக்கு பிளஸ் மத்தவங்களுக்கு, அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன், சரியா? அடுத்தது, இது முன்னாடி நார்மலா மன்னிக்கிறது, இது கெக்ரிசெஸ்தே. மன்னிச்சிருந்தீங்கன்னா, யாருக்காவது நீங்க மன்னிச்சிருந்தீங்கன்னா, டுவும் ஐ ஹவ் ஃபர்கிவன். சரி, நான் யாரையாவது மன்னிச்சிருந்தேனா, ஓகே, எதை நான் மன்னிச்சிருக்கேனோ, எதை நான் மன்னிச்சிருக்கணும், என்னது? நானும் அவனை மன்னிச்சிருக்கேன்னு சொல்றாரு, சரியா? யார நான் மன்னிச்சிருக்கணும், அதான் ஐ ஹாவ் ஃபர்கிவன் போட்டுருக்கு பாருங்க. நான் யார மன்னிச்சிருக்கிறேனோ, ஓகே, 80 திருப்பியும் கெக்காரிஸ்மை, சரியா? மேலும் எதை நான் மன்னித்திருக்கிறேனோ, சரியா? சோ எதை மன்னிச்சிருக்கிறேனோ, யார மன்னிச்சிருக்கிறேனோ, டயா ஹூமாஸ், உங்கள் நிமித்தமா, என் ப்ரோசோபோன்னா ஃபேஸ், இந்த இடத்துல பர்சன் போட்டுருக்கு. அப்ப நீங்க எவனுக்கு மன்னிக்கிறீங்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு, மேலும் எதை நான் மன்னிக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம், சரியா, ஃபார் த சேக் ஆஃப் யூ. அடுத்தது காட்டுப்பா. ஓகே, யார் யார் நிமித்தம்? என் பிரசோபோ, அவருடைய முகத்தின் நிமித்தம், இல்லைன்னா அவர் நிமித்தம், கிறிஸ்துவின் நிமித்தம், சரியா? அதனால கிறிஸ்துவின் முகத்தின் நிமித்தம், இல்லைன்னா கிறிஸ்து என்கிற நபரை நிமித்தம், ப்ரோசோபோன்னா ஃபேஸ், சரியா, பர்சன். கிறிஸ்துவின் முகத்தின் நிமித்தம் நானும் மன்னிச்சிருக்கிறேன். அந்த கெக்ராஸ் இஸ்மைன் போட்டிருக்குல, கெக்ரார் இஸ்மைன், நானும் மன்னிச்சிருக்கிறேன். அப்ப பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, முதல்ல சொல்றாரு, நீங்க எவனுக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ அவனுக்கு நானும் மன்னிக்கிறேன். இந்த இடத்துல அவனை பத்தி தான் பேசுறாரு. இன்னொன்னு காமனாவும் சொல்றாரு. மேலும் எதை நான் மன்னிச்சிருக்கிறேனோ அதை உங்கள் நிமித்தம் நானும் மன்னிச்சிருக்கிறேன். எனக்கு தெரியும் அது உங்கள் நிமித்தம்
கிறிஸ்துவனுடைய சரியா அவருடைய முகத்துக்காக, அவருடைய முகத்துல இல்லைன்னா அவருக்கு நேரா இல்லைன்னா அவருடைய இடத்துல, தமிழ்ல சன்னிதானத்துலன்னு போட்டிருக்கு சரியா, அவருடைய இடத்துல அந்த இடத்துல ப்ரோசோபோன்னு போட்டிருக்கு சரியா, நானும் மன்னிச்சிருக்கிறேன். ஸோ அப்போ பவுல் என்ன சொல்றாருன்னா, ஐ ஆல்ரெடி ஹவ் பிராக்டிஸ்ட் த ஸ்பிரிட் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். ஐ வாண்ட் கொரிந்தியன் பிலீவர்ஸ் யூ ஆல்சோ ஃபர்கிவ் ஆஸ் ஐ ஹவ் ஃபர்கிவன். இதை வந்து கிறிஸ்துவின் சன்னிதானத்துல சரியா மன்னிச்சிருக்கேன். ஏன் கிறிஸ்துவை இங்க கூப்பிடுறாரு? கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கு மன்னியுங்கள் எபேசியர்ல வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவை இங்க விட்னஸா கொண்டு வர்றது எதுக்குன்னா, கிறிஸ்துவின் மன்னிப்பு எப்படி இருக்குது? இன்னைக்கு நம்ம போகும்போது அருகதை இல்லாம போறோம்ல, நம்மள ஸ்டாம்ப் பண்ணி தள்ளி விடுறாரா? சொல்லுங்க. இல்லையே. நம்மளை மன்னிக்கல, மன்னிப்பு கேட்கும் போது மன்னிக்கல, மனம் திரும்பும் போது கிரேஷியஸா நம்மளை மன்னிக்கல. எவ்வளவு மன்னிப்பு கொடுத்துருக்கிறாருல, திரளான மன்னிப்புல நம்ம அனுபவிச்சிருக்கோம், இன்னைக்கும் அனுபவிக்கிறோம், இனிமேலும் அனுபவிப்போம். அவரிடத்து திரளான மன்னிப்பு மீட்பும் உண்டு சரியா. இது அனுபவிக்கிற நம்ம இதே மன்னிப்பையும் ஆறுதலையும் அக்செப்டன்ஸையும் நம்மள ஆண்டவர் அக்செப்ட் பண்ற மாதிரி மற்றவங்களுக்கும் காட்டிட்டு, நான் இருக்கிறேன் நீங்களும் அப்படி இருங்கப்பா அப்படின்னு சொல்றேன் சரியா. ரைட். இப்ப கடைசியா 11 மாத்திரம் பார்த்து முடிச்சிடலாம். ஏன்னா உங்களுக்கு நான் இப்பயே சொல்லிடுறேன், மன்னிக்காத தன்மை இருக்கிற இடத்துல பிசாசு கசப்பையும் வெறுப்பையும் குரோதத்தையும் சரியா, நிறைய பொறாமையையும் அதே மாதிரி ஈகோவையும் கொண்டு வந்துடும். அதனால இப்ப பிசாசு வராரு பாருங்க, 11வது வசனத்துல சேட்சனான்னு போட்டுருக்கு பாருங்க, கடைசியில கொஞ்சம் கீழே கீழே கொஞ்சம் மேல மேல கட்டுறாங்க, கொஞ்சம் மேல ரைட் ஓகேனா, அப்படி நீங்க பண்ணலன்னு வச்சுக்கீங்க, என்னது நீங்க மன்னிக்கலன்னு வச்சுக்கீங்க, வந்துட்டான் யாரு? சாட்சனா, பிசாசு. அவன் யார் தெரியுமா? அங்க அந்த ஒரு பெரிய வேர்டு போட்டிருப்பாருங்க, பிளையோனைகேதோமென். ரொம்ப பெரிய வேர்டா இருக்கு. என்ன வீட்டுல போய் பார்த்து சொன்னோம்னா பிளைனோகேட்டோ, டு டேக் அட்வான்டேஜ். இத வந்து பிசாசு அட்வான்டேஜ் எடுத்துக்குவான். we should be outwitted-னா இந்த இடத்துல சரியான வேர்டு என்னன்னா to take advantage, the arrogant, greedy, okay, defraud of someone often through trickery and treacherous means. இது தந்திரம். இது வந்து பிசாசு பயங்கரமான தந்திரமானவன் சரியா. ஆமா, அவன் தந்திரமா. அப்படி என்ன என்ன பிசாசு தந்திரம் எழுதிங்க. அன்ஃபர்கிவிங் ஸ்பிரிட், பிட்டர் ஃபீலிங்கு, சொன்னார்ல மறக்க முடியல பிரதர், மன்னிச்சிட்டேன் பிரதர், ஆனா என்னால மறக்க, இதெல்லாம் ஐ எம் சாரி, பிசாசோட தந்திரம் சரியா. அதனால பிசாசுடைய தந்திரம் நமக்கு நல்லா ஓகே ஜாக்கிரதையா இருங்க. அப்படி ஆயிடக்கூடாதுங்கிறாரு. ஓகே, நாட்டுன்னு போடுறாரு பாருங்க. பிசாசுடைய தந்திரம்னா நமக்கு வந்து டெஃபினட்டா தெரியாம இல்லப்பா சரியா. கீழே விட பாருங்க, ஊ கார் அவுட் ஆஃப் நூ மேட்டா அக்னோயின். அக்னோயின்னா தெரியாது. we are not ignorant of his schemes. ஸ்கீம்ஸ்னா பிளான். ஏன்பா அவருடைய தந்திரங்கள் நமக்கு ஒண்ணு தெரியாது இல்லப்பா. அதனால தயவு செய்து மோசம் போயிடாதீங்கப்பா. அவன் இதை அட்வான்டேஜ் எடுத்து நம்மள மோசமாக்கிடுவான். யாரு? பிசாசு. எதை எடுத்து? மன்னிக்காம யாராவது நம்ம ஐக்கியத்திலேயோ குடும்பத்திலேயோ ஃபெல்லோஷிப்லயோ வச்சிருந்தோம்னா, சபையில வச்சிருந்தோம்னா, பிசாசு அதை அட்வான்டேஜா எடுத்து என்னத்த உள்ளத்துல வச்சிருவான்? பழி சொல்றது, ஸ்டாம்ப் பண்றது, அவனை பிடிச்சி ஓகே ஹர்ட் பண்றது, அந்த மன்னிக்காத தன்மை, கசப்பான வேறு, இதெல்லாம் முளைக்க வச்சு பிசாசு சரியா என்ன பண்ணிடுவான்? மோசம் பண்ணிடுவான் சரியா. அதனால அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவப்பா. அப்ப சாத்தானாலே நம்ம என்ன பண்ணக்கூடாது? மோசம் போகக்கூடாது. அப்படி செய்தேன், எப்படி செய்தேன்? அந்த அவனை நான் விட்டுருந்தேன்னா, மனம் திரும்புடா, அந்த விபச்சார பாவத்தை விட்டு வாடான்னு நான் சொல்லாம இருந்திருந்தேன்னா அவன் மோசம் போயிருப்பான். சாத்தான் அதை பயன்படுத்தி அவனை மோசம் பண்ணிருப்பான். அவன் தொடர்ந்து அந்த விபச்சார பாவத்துல இருந்திருப்பான். அதனால நம்ம அதே மாதிரி சாத்தானோட மோசம் போகாதபடிக்கு தான் அப்படி செய்தேன்னா எப்படி செய்தேன்? அவனை மன்னிச்சேன் சரியா, அவனை கண்டிச்சேன். அப்ப கண்டிப்பு, மன்னிப்பு, ஏற்றுக்கொள்ளுதல், இரக்கம் காட்டுதல் சரியா, இது எல்லாம் இருக்கணும். இது இல்லைன்னா பிசாசுடைய தந்திரம் நமக்கு தெரியாது இல்லப்பா. we are not ignorant of his schemes. அவருடைய தந்திரங்கள்லாம், அவனுடைய பிளான்லாம் நமக்கு தெரியாம இல்ல. என்ன பிளானு? நான் சொன்னதுதான்,
அவன் ஆத்மா நாசமா போயிடும். சரியா? நமக்குள்ளேயும் கசப்பு, ஃபெல்லோஷிப்ல எல்லாம் அடி வாங்கும். ஒருத்தனால உங்களுக்கு தெரியும், பாடியில ஒரு பார்ட் பாதிக்கப்பட்டதுன்னா முழு பாடியும் பாதிக்கப்படும். சரியா? அதுதான் இங்க சொல்ல வர்றாரு. அதனால பிசாசு மோசமானவர். ஏன் இந்த இடத்துல பிசாசு கொண்டு வரான்னு தெரியுதா? கார்னல் நேச்சரை பிசாசு பயன்படுத்தி. பேப்டிஸ்ட், யூ கேன் ஷோ மை ஃபேஸ். முடிச்சிட்டேன். இந்த மாம்ச ஓகே சுபாவத்தை பயன்படுத்தி மன்னிக்காத தன்மை, சரியா? மன்னிக்காத தன்மை, அக்செப்ட் பண்ணாத தன்மை, அவன் பாவத்தையே ஜூம் பண்ணி பார்த்து பார்த்து நம்ம என்னமோ யோக்கியம் மாதிரி, சரியா? சோ அதனால பிசாசு இன்னைக்கு குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களுக்கே தெரியும். ஐக்கியத்தை பிரிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? விட்டு கொடுக்கறது இல்லை, மன்னிக்கிறது இல்லை, அன்பு அன்போடு சேர்ந்த அந்த கிருபையான உள்ள மன்னிப்பு, அக்செப்டன்ஸ், கம்ஃபர்ட், ஆறுதல். பரவாயில்லப்பா, யாரு தப்பு நான் மன்னிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இறங்கி வந்து அவங்களையும் நம்மோட சேர்ந்து டிராவல் பண்ணி. See, Paul is not encouraging to continue in sinning. இல்லை, நம்ம எவ்வளவு மன்னிப்பு ஆண்டவர்கிட்ட அனுபவிக்கல, இதே மன்னிப்பையும் அன்பையும் தயவையும், சரியா, கிருபையும் நீங்க மற்றவங்கள்ட்ட காட்டுங்க. அப்படி காட்டலன்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க, பிசாசு அவனுடைய தந்திரத்தை வச்சு வீட்டுக்குள்ள நுழைவான், சபைக்குள்ள நுழைவான், ஐக்கியத்துக்குள்ள நுழைவான், ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ள நுழைவான். சின்ன பின்னமாய். ரொம்ப அருமையான வார்த்தைகள் கிடைக்கும் இல்ல? அதனால அப்ப பிசாசுக்கு ஆப்போசிட் என்ன? அன்பு, மன்னிப்பு, கிருபை, தாழ்மை, சரியா, அக்செப்டன்ஸ், இதெல்லாம் இருந்துச்சுன்னா, தயவு இருந்துச்சுன்னா பிசாசு தூத்து போயிடலாம். அவருடைய ஸ்கீம் எல்லாம் தூக்கி எரிஞ்சிடலாம். ஆண்டவருடைய அன்பு. சரிங்களா? நான் முடிச்சிட்டேன். ஐ எம் த்ரூ. 11 வசனங்கள் ரொம்ப அதிகமா பார்த்துட்டோம் இன்னைக்கு. ரைட், ஓகே. நெக்ஸ்ட் வீக் நம்ம 12 பார்க்கலாம். பரவாயில்ல. இந்த வசனங்கள்ல இருந்து நிறைய நான் கத்துக்கிட்டது என்னன்னா, வேல்யூஸ், ரிலேஷன்ஷிப்ல, உறவுகள்ல காணப்பட வேண்டிய அத்தியாவசியமான குணங்கள் இல்ல, அருமையா இருக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், faith and ministry is always relation. It's not abstract. இல்லை, it is a relation. Yeah, உறவுகள். ஓகே, ஓவர் டு ஃப்ரெண்ட்ஸ். பேசுங்கப்பா. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இல்லை நீங்க கற்றுக்கொண்ட பாடங்கள்ல உங்களுக்கு இன்னைக்கு பவர்ஃபுல்லா வந்த பாடத்தை ஏதாவது பகிர்ந்துக்கிறதுனா குடும்பத்துல வந்து சொல்லுங்க. குடும்பத்துல காணப்பட வேண்டிய முக்கியமான பண்பு அன்பும் மன்னிப்பும். நீங்க சொன்ன மாதிரி இந்த மன்னிக்கலைன்னா அந்த சாத்தம் எந்த வகையில நம்மள ஆட்கொள்வான்ங்கிறது ரொம்ப விளக்கமா எனக்கு புரிஞ்சுது இன்னைக்கு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. உண்மையா அந்த என்ன கேட்டீங்கன்னா, பிசாசை துரத்துறதுங்களே, இப்பேற்பட்ட பிசாசை விசுவாசிகளுக்கு மத்தியில துரத்தணும். இந்த சென்ஸ் நான் சொல்ற சென்ஸ் புரியும் நினைக்கிறேன். புரியுது. ஆனா அது வாழ்க்கையில சொன்ன மாதிரி கொஞ்சம் கடினமா தான் இருக்கு. பிராக்டிஸ் பண்ணணும். உண்மைதான். Anybody else? வேற யாராவது நம்ம டிஸ்கஸ் பண்ண வேணாம். You just share your thoughts, please. வேற யாராவது உங்க வாழ்க்கையில யாராவது இருக்காங்களா? மன்னிக்கவே முடியாதுன்னு என்ன, நான் ஹர்ட் ஆயிருக்குதுன்னா உங்களுக்கு தெரியாதுன்னு, இமோஷனலா அழுது இருக்குன்னு, என்ன எனக்கு அவன் பண்ண துரோகனுக்கு பாத்தீங்களா என்ன, ஏதாவது இருக்கீங்களா? தெரியல, சொல்லுங்க. கமா எஸ். ஆனா இந்த 11 வசனத்துல நான் பார்த்த ஒரு காரியம் என்னன்னா, பவுலுடைய, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அவருடைய பர்சனல் லெட்டர் அப்படின்ட்டு, அவருடைய ஒரு ரெஸ்பான்சிபிள் ஆட்டிடியூட் அண்ட் இன்னும் சொல்ல போனா ஒரு தகப்பனுடைய ஒரு ஸ்தானத்துல இருந்து அவர் வந்து தன்னுடைய சபைக்கு, அதாவது இட்ஸ் லைக் அவருடைய சொந்த ஒரு குடும்பத்தை போல, சொந்த ஒரு தட் ஓனிங் அண்ட்
அண்டு என்ன சொல்றது, அவங்க அப்படி கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த பாரத்தினுடைய அழுத்தத்தை வந்து அவர் அந்த 11 வசனத்துல வெளிப்படுத்துறத பார்க்க முடியுதுண்ணே. தேங்க்யூ மதன், தேங்க்யூ மதன். இதெல்லாம் அருமையான ஸ்பிரிச்சுவல் கிறிஸ்டியன் வேல்யூஸ் மதன். இதெல்லாம் நம்ம எம்பசைஸ் பண்ணி பேசணும். தேங்க்யூ ஃபார் அப்சார்பிங் த ட்ரூத் அண்ட் எக்ஸ்பிரஸிங் தோஸ் cardinal truths that are vital to today's spirituality. Thank you. வேற யாராவது இன்னும் ஒருத்தருக்கு டைம் தரேன், அதோட நான் க்ளோசிங் ப்ரேயர் யாராவது ஒருத்தர் நீங்க கத்துக்கிட்டதோ இல்லை இன்னைக்கு நடக்கிற காரியங்களோ சபையில் ஐக்கியத்தில் நடக்கிற காரியங்களை பகிர்ந்துக்கணும்னா பகிர்ந்து. நீங்க சொன்னது மாதிரி பெரிய சவால் தான், பெரிய சவால். இட்ஸ் நாட் ஈஸி. டிஸ்கஸ் பண்ணிடலாம், ஸ்டடி பண்ணிடலாம், ஷேர் பண்ணிடலாம். பட் when we come to practical, okay, being this நான் இமோஷனலா பயங்கர ஹர்ட் ஆயிடும். இன்னொன்னு அது பர்சனலா அனுபவிச்சாதான் கஷ்டம். பட் God in his gracious, okay, act, he will give us நம்ம கட்டாயம் வல்லமை, இப்பேற்பட்ட வல்லமை தாங்க வேணும். we need to be empowered, okay, forgiving power, accepting power, loving power, understanding power, இப்பேற்பட்ட வல்லமை வேணும். சரியா? வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவான்னு பாட்டு பாடுறோம்ல. என்ன கேட்டீங்கன்னா, பாபு பிரதர் இப்பேற்பட்ட வல்லமை தான் இன்னைக்கு தேவை பிரதர். சரியா? இமோஷனா காமிச்சுக்கிட்டு, கை தட்டிக்கிட்டு, 2 துணியை போட்டுக்கிட்டு, தெரிஞ்ச நாள் பாட்டை சத்தமா பாடிக்கிட்டு, ஐம் சாரி, இதெல்லாம் என்ன கேட்டீங்கன்னா வல்லமை தான் இல்லை. உண்மையான வல்லமை, ரியல் பார் லைஸ், திருப்பி சொல்றேன், அக்செப்டிங் த வீக், forbearing, தாங்குறது, forgiving, forgetting. சரியா? இதுதான் உண்மையான ஜோம் பண்ணுவோமா? நானே ஜோம் பண்றேன், ஏன்னா எனக்கு என்னமோ லீடிங் இருக்கு. நானே இந்த காரியங்கள்லாம் வச்சு ஜோம் பண்ணுவோமா? நீங்க நல்லா ஆண்டவரே, இடத்துல வரும்போது எங்க குறைகளை நாங்க உணர்றோம் சுவாமி. ஏன் குறையை நான் உணர்றோம்ப்பா? பாபு பிரதர் சொல்றது மாதிரி மன்னிச்சுட்டோம். ஆனா சில நேரத்துல நினைக்கும் போது எங்களால அதை மறக்க முடியல சுவாமி. அந்த வியூவோடையே சில நேரங்கள்ல நாங்க பிஹேவ் பண்ணிருந்தோம் சுவாமி. மன்னிச்சிருங்க. உறவுகளுடைய முக்கியத்துவத்தை மேம்படுத்த எங்களுக்கு கொடுக்கிறோம். யாரையும் அழிக்கவோ, ஜட்ஜ் பண்ணவோ, கிரிட்டிசைஸ் பண்ணவோ, புட் டவுன் பண்ணவோ, லேபிள் பண்ணி குத்தி தள்ளிவிடவோ நாங்கள் அழைக்கப்படல சுவாமி. நாங்க கிருபையா மன்னிக்கப்படுறோம், அன்பா ஏற்றுக்கொள்ளப்படுறோம். கிறிஸ்து எங்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டது போல எப்படி நாங்கள் கிறிஸ்துவ அடையாளமா பார்த்தோமே, அவருடைய முகத்தின் சாயல் பிரசப்போன் போட்டு சுவாமி, அந்த கிறிஸ்துவின் முகத்தின் சாயல் எங்க வாழ்க்கையில வேணும். அந்த ஒரு அருமையான பிள்ளைகள் கேட்ட சத்தியத்தை அவர்களும் ஆண்டவரை அபியாசப்படுத்தி மற்றவர்களுக்கும் கிறிஸ்தவத்துடைய அச்சாரமாகிய இவைகளை ஆண்டவரை பகிர்ந்து கொள்ள உதவி செய்யும். இன்னைக்கு இந்த ஆராதனைங்கிற பேர்ல, அதே மாதிரி அபிஷேகங்கிற பேர்ல, வல்லமைங்கிற பேர்ல ஆண்டவரை வேதம் வலியுறுத்தாதபடிக்கு சேலவா போயிட்டு இருக்கிற ஆவிக்குரியத்துவத்தை நாங்க பார்க்கணும் சுவாமி. இந்த மன்னிச்சிருங்க ஆண்டவரே, எங்களுக்கு கண்ணை திறந்தீங்கப்பா, மற்றவருடைய கண்களையும் திறக்க எங்களுக்கு ஒப்பு கொடுக்கும். பவுலுக்கு இருந்த மதன் சொன்னது போல அந்த பவுலுக்கு இருந்த ஒரு ஃபாதர்ஸ் காட்டப்பா எங்களுக்கு தாங்கப்பா. அர்ப்பணிக்கிறோம், ஏற்று கொண்டு வந்த பிள்ளைகளுக்காக நன்றி. இது ரெக்கார்டிங் வீடியோல பாக்குற பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணி சுத்தமான அடுத்த வாரம் சந்திச்சு நாங்கள் தொடர்ந்து மூல பாஷையில போய் அதுல இருக்கிற கருத்துக்களை அப்படியே உள்வாங்கி நாங்கள் விளக்கவும், எந்த டினாமினேஷனுடைய கலரை நாங்கள் கொடுக்காம வேதம் சொல்லுகிற, எழுத்தாளர் சொல்லுகிற அந்த வேர்டனை நாங்களும் பெற்றுக்கொள்ளவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்று ஜபத்தை கடவுளை புதிய நன்மைகள் அமைக்க செலுத்துகிறோம். ஜெபிக்கிறோம். Thank you. Bye.